गोपिका जीवनस्मरणं கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியான அஜா அல்லது அன்னதா ஏகாதசி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது பற்றி ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் யுதிஷ்டிரர் கேட்க பகவான் சொல்ல தொடங்குகிறார். யுதிஷ்டிரா, கவனமாக கேள். பாவம் போக்கும் ஏகாதசியான அஜா ஏகாதசியில் ஒருவர் விரதம் இருந்து இரவு கண் விழித்து புலன்களை அடக்கியாளும் ரிஷிகேசனை வேண்டினால் பாவங்களிலிருந்து விடுபட்டு இம்மையில் மட்டுமல்லாது மறுமையிலும் சந்தேகமில்லாமல் சுக வாழ்வு கிடைக்கப் பெறுவர். ஒரு முறை உண்மைக்கு மறுபெயரான ஹரிஷ்சந்திர மகாராஜா நாடு நகரங்களை இழந்து மனைவி மகனை இழந்து ஒரு சண்டாளனிடம் சுடுகாட்டில் பிணங்களை எரிக்கும் செயலை செய்ய வேண்டி இருந்தது. எவ்வாறு சோம ரசத்தை எதனுடன் கலந்தாலும் தனது ஒப்பற்ற தன்மையிலிருந்து மாறாதோ அதே போன்று அந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் தன்னுடைய நல்ல குணத்தையும் சத்தியத்தையும் விட்டு கொடுக்காமல் இருந்தார். தன்னுடைய அவல நிலையை நினைத்து வருந்தி எப்படியாவது இதிலிருந்து விடுபட எண்ணியிருந்தபோது முன்வினை பயனால் அவருக்கு கௌதம முனிவரின் தரிசனம் கிட்டியது. அவரை பணிந்து இதிலிருந்து முக்தி அளிக்க வேண்டினார். அவரும் அவர் மீது இரக்கப்பட்டு இன்னும் 7 நாளில் வர இருக்கும் இந்த அஜா ஏகாதசியில் விரதமிருந்து இரவு கண்விழித்து மகாவிஷ்ணுவை தியானம் செய். நீ இழந்த நாடு நகரத்தை உன் குடும்பத்தை திரும்ப பெறுவதோடு உனக்கு மோட்சமும் கிடைக்கும். மேலும் இதற்காக தனியாக எந்த ஒரு செயலும், அதாவது நெய் தீபம் ஏற்றுவது, அர்ச்சனை செய்வது போன்ற எந்த ஒரு செயலும் தேவையில்லை. பட்னி கிடந்தாலே போரும் என்று கூறி மறைந்தார். ஹரிஷ்சந்திர மகாராஜாவும் அதேபோல் விரதம் அனுஷ்டித்து தன் உயிரிழந்த மகனை கூட தேவ துந்துபிகள் முழங்க மீட்டு கொண்டார். மேலும் தான் வானுலகு செல்லும் பொழுது தன் உறவினர்களையும் பிரஜைகளையும் கூட சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார். இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த அஜா ஏகாதசியை பற்றி கேட்டாலே அஸ்வமேதையாக பலனை பெறலாம் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் யுதிஷ்டிரருக்கு பிரம்ம வைவர்த்த புராணத்தில் உள்ள அஜா ஏகாதசி மகிமையை கூறி முடித்தார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.